குரு பகவான் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டுட்டாரு, இல்ல நமக்கு அதுக்கான ஏதாவது தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எப்படியான தாக்கங்கள தரும் வாழ்க்கையில? இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் நன்மைகளை செய்வார். பொதுவாக 10ல் குரு வந்தால் பட்டம் பதவி பறிபோகும்னா, ஆனால் 10 குரு பார்த்தா பட்டம் பதவியை கொடுப்பார். அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த குருவை தான் ஜாதகத்தை எடுத்து இப்போ கல்யாணத்துக்கு பார்க்க போனீங்கனாலும் குரு பலன் வந்துருச்சான்னு தான் கேட்பாங்க. அப்போ அந்த குருங்கும்போது ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக எல்லா நல்ல காரியங்களுக்கும் நம்ம குருவை பார்க்குறோம். அப்போ அந்த குரு கெட்டு போகும்போது அந்த குடும்ப வாழ்க்கை அமையிறது, நல்ல உத்தியோகங்கள் அமையிறது எல்லாமே அந்த குருவுனாலே அமையும். ஏன்னா அவர் 3ல் இருக்காரா, 5ல் இருக்காரா, 9ல் இருக்காரா, இல்லை 10 வீட்டில் இருந்து எந்த வீட்டை பார்க்குறாருங்கிறத பொறுத்து தான் அந்த குருவுடைய பலன்கள் மாறும். அப்போ அந்த குரு கெட்டு போச்சுன்னா எல்லாமே தான் வரும். அதாவது கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமண தடைகள் எல்லாமே அந்த குருவுனால் ஏற்படுது. ஏன்னா கிரகங்கள்லேயே அதை தான் குருன்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தில் குருங்கிறவங்க எப்படி வந்து அவர்களுடைய அனுகிரகம் வேணும்னு நினைக்கிறோமோ, அந்த தேவர்களுக்கெல்லாம் குரு அவர் பிரகஸ்பதி. அப்போ அந்த குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா பலன்களுமே கிடைக்கும்.